தங்கம் விலை மீண்டும் உயர தொடங்கியிருக்கு. இப்ப இந்த டைம்ல நம்ம தங்கம் வாங்கலாமா? வேணாவா? தங்கம் விலை எதனால உயருதுங்கிற ஃபுல் டீட்டெயில நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு பல டீட்டெயில்ஸ நான் சொல்லப் போறேன். வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்கம் விலை உயர்வதற்கான காரணத்த பார்க்கறதுக்கு முன்னாடி, தற்போதைய தங்கம் விலைய பார்த்தலாம். 22 கேரட் கோல்டு 1 கிராம் ரூ. 100 விலை உயர்ந்து ரூ. 14,950 சேல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 15,000 டச் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். அதுவே சவரனுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 800 உயர்ந்து ரூ. 1,19,600 இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 1,20,000 இருக்கு. இந்த தங்கம் விலையேற்றத்துக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க்ஸ் நெறையவே தங்கத்த வாங்கறதுக்கு தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட வட்டி விகிதங்கள உயர்த்துவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால தங்கத்தோட விலை குறையறதும் அதுவும் சைட்வேஸ்ல போனதே நம்ம பார்த்தோம். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறதா தற்போதைய நிலைமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம யுஎஸோட டாலரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேட் ஆயிட்டே போகுது. அது டாலர் வீக் ஆயிட்டே போகுது. இது எல்லாமே கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கப்படுது. அது இல்லாம இந்தியாவுன்னு எடுத்துட்டீங்கன்னா, வரப்போற தீபாவளிய முன்னிட்டு நம்மளோட கோல்டு பர்ச்சேஸும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எல்லாமே சேர்த்து மொத்தமா திருப்பியும் தங்கத்துல ஒரு ரேலிய உருவாக்கியிருக்கு. இத நம்ம டேட்டாவோட பார்க்கணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள நான் இத காட்டுறது Q1ல தங்கம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, Q2ல எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத தான் நம்ம இந்த டேட்டாவுல பார்க்குறோம். இதுல ஜுவல்ஸ் ஃபேப்ரிகேஷனுக்காக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q1ல 294 டன்னா இருந்தது. Q2ல 278 டன்னா ஓரளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பிசிபி போர்டு, எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்லாம் செய்றாங்க இல்லையா? அதுக்கான எலக்ட்ரானிக் டெக்னாலஜிக்காக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 டன்ன வாங்கியிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தா, கீழ வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 288 டன்ன வாங்கி குவிச்சிருக்காங்க. இது Q1ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 56 டன்னா தான் இருந்தது. அது 288 டன்னா அதிகரிச்சிருக்கு. வருங்காலங்கள்லயும் தங்கத்த அதிகமா வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இப்போதைய நிபுணர்கள் சொல்றாங்க. டாலர் வீக் ஆகுறது, பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அமெரிக்கா குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இது எல்லாமே கோல்டுக்கு நல்ல பாசிட்டிவான சப்போர்ட்டிவா இருக்கு. அப்படி பார்க்கும்போது வருங்காலத்துல இன்னும் தங்கம் ஒரு நல்ல ரேலி குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆல் டைம் ஹைய டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நீங்க தங்கம் வாங்குறதா இருந்தா மொத்தமா ஒரு காச மொத்தமா போடாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வேர்ல்டு பேங்க்ஸ் மார்க்கெட்ட பெருசா கோல்டு மார்க்கெட்ட பெருசா புல் பண்றவங்க அவங்க தங்கத்த அதிகமா வாங்கும்போது அவங்கள ஒட்டி நம்மளும் வாங்க தொடங்கணும். அதே நேரத்துல மொத்த பணத்தையும் போடாம ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்றதா இருந்ததுன்னா, அதுல நீங்க ஒரு 20,000 இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த தங்கம் விலையேறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தங்கம் ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல ஒரு பயனுள்ள வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.